எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளறி விடுங்க. இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எப்போவுமே வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பச்சை வாடை போனாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்போது இதை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. தண்ணி ரொம்பலாம் இது பண்ண வேணாம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த கடலை மாவு தண்ணியை இதை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த கடலை மாவு மிக்சரை நல்லா ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கெட்டியாகிடும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிய விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறுங்க. அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா. பார்க்கும்போது தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு பாருங்கள். இன்னும் இறக்கி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகிடும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பூரி செஞ்சுருக்கேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.